நாளும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் செருபவேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் செருபவேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனை நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றார்? சேனைகளின் கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். செருபவேலே நீ திடன்கொள். ஏன்னா மனுஷனுக்கு எல்லாருக்குமே என்ன உண்டு? பாடுகள் உண்டு, சோர்வு வரும், அசதியாக இருப்பாங்க, டயர்ட் ஆகிடுவாங்க. ஊழியக்காரனுக்கும் டயர்டு வரத்தான் செய்யும். சரியா? ஊழியத்துக்கு தான் டயர்டு வரத்தான் செய்யும். எல்லாருமே உலகத்தில் இருக்கிறவனும் டயர்டாக தான் ஆகும். ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களுக்கும் டயர்டுன்னு வரத்தான் செய்யும். எல்லாருமே ஒரு சோர்வுங்கிறது சில நேரங்களில் வரும். எனி டைம் அப்படி சோர்வுகளே இருக்க முடியாது. சில நேரம் நம்ம சோர்வாக இருப்போம். அப்போ கர்த்தர் சொல்றாரு, செருபவேலே நீ திடன்கொள். செருபவேலே திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். 2வது யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனை திடன்கொள். யோசுவாங்கிறவர் பிரதான ஆசாரியர். அவனு சோர்ந்து போகிறான், திடன்கொள்னு சொல்றாரு. தேசத்தின் எல்லா ஜனங்களே, தேசத்துல ஒரு தேசம் இல்லை, எல்லா தேசத்தின் ஜனங்களும் திடன் கொள்ளுங்கள். எல்லா ஜனங்களும், தேசத்தின் எல்லா ஜனங்களையும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல ஒரு வசனம். திடன்கொள். பலவீனத்துல நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள், அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். பாரமான காரியங்கள் எதுவாக இருந்தால் நீங்கள் சுமக்காதீங்க, உடனே தேவன்கிட்ட அறிக்கை எடுங்க, ஸ்தோத்திரத்தோடு தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க. அப்பொழுது அவர் நம்மளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு. அப்போ ஒரு பிரதான ஆசாரியனுக்கு சோர்வு வருது, சோர்வா இருக்கிறான். செருபவேலுக்கு சோர்வு வருது. சரியா? செருபவேலுக்கு சோர்வு வருது, பிரதான ஆசாரியனாக யோசுவாவுக்கு சோர்வு வருது. தேசத்தின் எல்லா ஜனங்களையும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஒரு ஆசாரியன் சோர்வடையும் போது ஜனங்களும் சோர்வு அடைவாங்க. பெரிய ஆட்களே சோர்வடையும் போது இப்போ மனுஷனும் ஜனங்கள் சோர்வடையதானே செய்வாங்க. அதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுடனே இருக்கிறேன் சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. அப்ப யாரு கூட தேவன் இருக்கிறேன்னு சொல்றாரு? தேவனோடு சஞ்சரிக்கிறவங்க பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. தேசத்தின் குடிகளே சோர்வு நிமித்தம் நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கிறேன். அப்ப நம்மளுக்கு சோர்வுகள் சில நேரம் வருது, வேணுக்குமே சோர்வுகள் சில நேரம் வரும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, திடன்கள், நான் உன்னுடனே இருக்கிறேன். சரியா? நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம தேவன் முகமுகமா பேசுகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய தேவன் முகமுகமா பேசுகிற தேவனா இருக்கிறார். சரியா? நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடனே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடன் உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நீங்கள் எகிப்திலிருந்து கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எகிப்துல அடிமைப்பட்டு இருந்த நேரத்துல கர்த்தர் எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்களை கானானுக்கு கூட்டு வராது. அப்ப கர்த்தர் அந்த ஜனத்தோட உடன்படிக்கை பண்ண வார்த்தை அப்பவே உடன்படிக்கை பண்ணிட்டாரு. எகிப்துல இருந்து கூட்டு வரும்போது இந்த ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி தான் அழைத்து வரார் எகிப்துல இருந்து கானானுக்கு. என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டு இருப்பார், பயப்படாதீங்கள். நீங்க மட்டும் இல்ல, பிரச்சனைக்கு மத்தியில நீங்க மட்டும் இல்ல, சோர்வுக்கு மத்தியில நீங்க மட்டும் இல்ல, தனியா நிக்கிறேனேன்னு
கவலைப்படாதீங்க. யாரா இருந்தாலும் வாழ்க்கையில யாரா இருந்தாலும் தனியா நிக்கிறேன், எல்லாரும் நம்மளை கைவிட்டாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே சோர்வு வரும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ எகிப்துல இருந்து உன்னை அழைத்து கொண்டு வந்தோம்ல, அப்பவே நான் உன்னுடன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே உடன்படிக்கை பண்ணின கர்த்தர் அந்த வார்த்தை நிறைவேற்றிய தீர்வார். என் தகப்பன் இயேசு கிறிஸ்து, நான் இயேசு அறியாததுக்கு முன்னாடி என் தகப்பன் என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணார். பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். அப்போ பண்ண உடன்படிக்கை இன்னைக்கு வரை காத்து வருகிறார். எகிப்துல இருந்து நான் வெளியே வர்றேன், அப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தை, பயப்படாத நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொன்ன வார்த்தை வருஷம் 21 வருஷமா கர்த்தர் அந்த வார்த்தைய என் வாழ்க்கையில கிரியை பண்ணிட்டு தான் இருக்கிறார். பயப்படாத நான் உன்ட இருக்கிறேன், பயப்படாத நான் உன்ட இருக்கிறேன். நல்ல தேவன், நம்முடைய தேவன் உடன்படிக்கை பண்ணினா அதை செய்தே முடிப்பார். சரியா? அதே ஆண்டவர் தான் இப்ப சொல்றாரு, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடன் உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டு இருப்பார். ஆவியானவர் நம்மளை விட்டு ஒரு நாள் போகல, ஆவியானவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. எகிப்துல நம்மளை அழைக்கும் போது கர்த்தர் சொன்ன உடன்படிக்கை இன்னைக்கு வரை நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். ஆவியானவர் நம்மளை விட்டு போகல. சந்தோஷம் தானே? ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, கர்த்தர் வாக்கு கொடுக்குற, இது கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்துவம். சரியா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ள இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன் கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அசைய பண்ணுவேன். வானம் பூமி எல்லாம் கர்த்தர் தான் உருவாக்கி இருக்கிறாரு, கர்த்தர் தான் படைச்சிருக்கிறாரு. அதனாலதான் தைரியமா நான் சொல்ற, நான் படைச்ச பூமி, நான் படைச்ச வானம் எல்லாத்தையும் ஒரு திருப்ப அசைய பண்ணுவேன். அவர் படைச்சதை சொல்றாரு. யாரும் வானத்தை படைச்சிட்டு இருக்கீங்களா? பூமியில வானத்தை கொஞ்சம் நான் படைச்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? கர்த்தர் படைச்சதுனால அவரே சொல்றாரு, நான் உடன்படிக்கை பண்ண ஜனங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. தேசங்கள் ஜனங்களை பயப்படாதீங்க, நீ எகிப்துல இருந்து நீ புறப்படும் போது நான் உன்னோட பண்ணின உடன்படிக்கை வார்த்தையை நான் இன்னும் நினைவு கூறுதேன். என் ஆவியானவர் உன் நடுவில் இருக்கிறார், பயப்படாத, நீ மட்டும் இல்ல, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத, எந்த சூழ்நிலையும் பயப்படாதன்னு கர்த்தர் சொல்றார். சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். சேனைகளின் கர்த்தரா இருக்கிறார். நம்ம பயப்படவே கூடாது, எந்த காரியத்துக்கும் என்ன செய்யக்கூடாது, பயமே நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. இயேசுவை அறிகிறவங்க, இயேசுவை ஆராதிக்கிறவங்களுக்கு பயம் என்கிறதே வரக்கூடாது. ஏன்னா சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், உடன்படிக்கை பண்ணிட்டு இருக்கிறார், ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். உடன்படிக்கை பண்ணுகிற தேவன், அந்த தேவன் சொல்றாரு, பயப்படாத, ஆவியானவர் உன் நடுவில் நிலை கொண்டு இருப்பார். ஆவியானவரும் என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டு இருப்பார், பயப்படாதீங்க. நிறைய காரியங்கள் சோர்வு வந்துடுது. சரியா? சேனைகளின் கர்த்தர் பூமியும் வானத்தையும் பூமியும் படைச்சவர் சொல்றாரு. ஒரு தர வானத்தையும் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். கர்த்தர் உருவாக்குனவர் சொல்றாரு. வானத்தையும் பூமியும் படைச்ச கர்த்தர் சொல்றாரு. நான் ஒரு திருப்பி வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன்னு சொல்றாரு. அவர்கிட்ட யாராவது பேசுறீங்க? மனுஷன் தானே வேணி ஒரு வார்த்தை சொன்னா 4 வார்த்தை பேசுறீங்க. கர்த்தர் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். சரியா? இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். அவர்கிட்ட பேசுங்களா யாராவது? படைச்சவர் சொல்றாரு, உருவாக்குனவர் சொல்றாரு. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்றாரு? இப்ப தேசங்கள்ல என்ன சொல்றேன்னா, விலை உயர்ந்தது அப்படின்னு கேட்டா வெள்ளி, பொண்ணு எல்லாம் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நம்ம ஒரு
10 கிராமுக்கு செயின் வச்சுருந்தாலே ஏன் செயின் அப்படின்னு சொல்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். வானதி பூமி நான் படைத்தேன், பொண்ணையும் நான் தான் உருவாக்கினேன், வெள்ளியும் நான் தான் உருவாக்கியிருக்கேன். சகலத்தை உருவாக்குற கர்த்தர் சொல்கிறாரு. உரிமையாக பேசுகிறாருல. பிடிக்காதவங்க சேனைகளின் கர்த்தர் பேசலாம், சரியா? முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியும் படைச்ச கர்த்தர், வானத்தையும் பூமியை அசைய பண்ண போறேன்னு சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார், சரியா? இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்ப சமாதானம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். அப்ப சமாதானம் ஒரு மனுஷனுக்கு எப்படி கிடைக்கும்? இப்போ நிலநடுக்க வருது, நிலம் கர்த்தர் சொல்றாரு, பூமியை ஒரு திரும்ப அசைவ் பண்ண போறேங்கிறார். பூமி அசைவுனா நிலநடுக்கம் தான். யாருக்கா நிலநடுக்கம் வந்துட்டு தான் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, இன்னொரு திருப்பி நான் அசைவ் பண்ணுவேன், இன்னொரு திருப்பி அசைவ் பண்ணுவேன்னு சொல்றேன். அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும்? வானம் இடி பிடிச்சாலே நம்மளுக்கு என்ன செய்வோம்? கதை அடிச்சுட்டு உள்ள இருப்போம். வானத்துல இடி இடிக்கு, மலைக்கு, கோடை மலையெல்லாம் பார்த்துருக்கியா? சடப்படான்னு இடி, மேகம் இடி பிடிக்கும். ஒரு பக்கம் மின்னல், ஒரு மனம் மட்டும் இன்னொரு மனம் திசையில் போகுது, கத்தி மலை சார்பாக போகுது, கண்ணை பறிச்சிருது மின்னல். இதெல்லாம் உருவாக்கின தேவன் சொல்றார். அப்போ அந்த தேவன் பயங்கரமான தேவன், அந்த தேவன் பயங்கரமான தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தான் ஆண்டவர், அவர் தான் கர்த்தர், அவர் தான் இயேசு கிறிஸ்து. மூணுமே அவர் தான், சரியா? என் தேவனை மாதிரி அன்புள்ளவர் இந்த உலகத்துல யாருமே பார்க்க முடியாது. தேவன்னா தேவனுக்கு நிகர் இயேசு கிறிஸ்துவே தான், சரியா? சிலுவையில பாசமா பலியானார். யார் இந்த தண்டனை அணிக்கும் போது பாசமா தண்டனை அணிவிப்பாங்களா? ஒரு வார்த்தை சொன்னா படி வாங்கலைன்னா அவங்களுக்கு இருக்க முடியாது. ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்மளை மதிக்காம இருந்துட்டா அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. ஆனா கர்த்தர் நாம் செய்த பாவங்களுக்கு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை மீறினதுனால பாவத்துக்கு உள்ளாக்கப்படுகிறான். அதனால அவன் வியாதியை சுமக்கிறான். பாவத்தினால வியாதி, வறுமை, தருத்திரம், பில்லிசனியா எல்லாம் அவனை டச் ஆகுது. அதுல இருந்து அவனை விடுதலை ஆக்க முடியல. அப்ப இயேசு கிறிஸ்து அவன் விசுவாசிக்கும் போது இயேசோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிச்சு அவனுக்கு தேவன் சமாதானத்தை கட்டளை எடுக்கிறார். அவன் இயேசுகிட்ட நம்ம வாயினால அறிக்கை பண்ணும்போது அவர் நம்மளுக்கு தேவனாகிய கர்த்தர்கிட்ட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே என்னை காப்பாற்ற, பணம் எல்லாம் செலவாயிட்டு எனக்கு விடுதலை கிடைக்கல கர்த்தாவே, ஆனாலும் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று அறிவேன். இன்று நான் மனம் திரும்புகிறேன், என் பாவத்தை மன்னித்து என்னை குணப்படுத்தி என்னை ஆசீர்வதின்னு ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினா அந்த நிமிடமே கர்த்தர் அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். சமாதானத்தை கொடுக்கிறேங்கிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்ம நல்ல தேவனுக்கு நம்ம என்ன செய்யறோம்? நல்ல தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா காணப்படணும். நன்றி உள்ளவர்களா கர்த்தர் இன்னைக்கு நம்மளை ஐசி வார்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆக்சிஜன் வைப்பாங்க. பயங்கர ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டா 1 லட்சம் 2 லட்சம் வச்சுட்டு தான் போக முடியும். சும்மாலாம் போய் இருக்க முடியுமா? சும்மா பார்ப்பாங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா பைசா வேண்டாம், தனியாக இருக்கணும் போனால் நிறைய பைசாவும் வேணும்.
ஆனால் கர்த்தர் ஒரு செலவும் இல்லாமல் நம்மளுக்கு எந்த வியாதியும் நம்மளை தொடாதபடிக்கு கர்த்தர் அப்படியே இரத்தத்தினால நம்மளை மூடி மறைத்து கொண்டார். அவருடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக்கிட்டார். இதுதான் காரணம். சரியா? வியாதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதோட வலி வேதனை என்னன்னு. சரியா? ஒரு ஒரு பேச்சு வாக்கில் சொல்லுவாங்க ஒரு ஆளுக்கு பல்லு வலின்னு ஒரு ஆள் சொல்றதான்னு வச்சுக்கோயேன். பக்கத்தில் இருக்கிறவன் அச்சோ பல்லு வலிக்கு பக்கத்தில் இருக்க நல்லா இருக்கிறவனுக்கு என்ன எரிச்சல் படுவான். என்னப்பா எப்போ பாரு பல்லு வலி அப்படி சொல்லுவான். அவன் அதே பல்வலி வந்தா தெரியும். ஒரு நாள் இவன் அவன்கிட்ட பல்வலின்னு சொல்லும் போது அன்னைக்கு சொல்லும் போது நீ என்ன சொன்ன பல்வலின்னா இப்படி இருக்கும் இப்போ அன்னைக்கியா. அதே மாதிரி தான் வழியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் வேதனையும் வருத்தமும் என்னன்னு. நல்லா இருக்கிறவன்ட்ட சொன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. அதனால நம்ம சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். அந்த கர்த்தர் சொன்னார், இந்த இடத்துல நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். சரியா? இந்த செய்தி வேலையை கேட்கிற யாருக்கும் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். பயப்படாதீங்க. சமாதானத்தை கட்டளை இடுகிறார். பயப்படாதீங்க. திடன் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையில இருக்கீங்களோ கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர்கிட்ட முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பும்போது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யூடியூப் சேனல் பார்க்குற யாவருக்குமே கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியா சமாதானத்தை கட்டளையிடும்படியா நான் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்கிறேன், செபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.